காது கொடுத்து கேட்டேன் அவாக்கு வாக்குவா சத்தம். இனி கணவனுக்கு கிட்டாது அவள் குழந்தைக்குத்தான் முத்தம். இனி கணவனுக்கு கிட்டாது அவள் குழந்தைக்குத்தான் முத்தம். கட்டில் போட்ட இடத்தினிலே தொட்டில் போட்டு வைப்பானோ, கடமையினால் காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ, இருவருக்கும் இடையினிலே பிள்ளை வந்து படுப்பானோ, உன்னை ரகசியமாய் தொடும்போது குரல் கொடுத்து விழிப்பானோ. காது கொடுத்து கேட்டேன் அவாக்கு வாக்குவா சத்தம். இனி கணவனுக்கு கிட்டாது அவள் குழந்தைக்குத்தான் முத்தம். ஓராமாசம் உடலது தளிரும், ஈராமாசம் இடையது மெலியும், மூணாமாசம் முகமது வெளுக்கும், நாலாமாசம் நடந்தா இறைக்கும், மாங்காய் இனிக்கும், சாம்பல் ருசிக்கும், மசக்கையினாலே அடிக்கடி மயக்கம், சுமந்தவள் தவிக்கும், மாசங்கள் 10 சிப்பியின் வயிற்றில் இருப்பது முத்து. காது கொடுத்து கேட்டேன் அவாக்கு வாக்குவா சத்தம். இனி கணவனுக்கு கிட்டாது அவள் குழந்தைக்குத்தான் முத்தம். குழந்தை பாரம் உனக்கல்லவோ, குடும்ப பாரம் எனக்கல்லவோ, கொடியிடையின் பாரம் எல்லாம் 10 மாத கணக்கல்லவோ. மனைவியுடன் குழந்தையும் ஒருவனாக சுமக்கின்றேன், சுமப்பதுதான் சுகமென்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றேன். காது கொடுத்து கேட்டேன் அவாக்கு வாக்குவா சத்தம். இனி கணவனுக்கு கிட்டாது அவள் குழந்தைக்குத்தான் முத்தம்.